மதிப்புக்குரிய மூத்தோர் சங்க தலைவர் திரு பஞ்சாட்சரம் அவர்களுக்கும் இங்கு குழுமியிருக்கின்ற அங்கத்தவர்களுக்கும் எனது அன்பு நிறை வணக்கம். பல ஆண்டுகளுக்கு பின்னர் உங்கள் முகங்களை எல்லாம் காண்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சென்ற கிழமை திரு பஞ்சாட்சரம் அவர்கள் தொடர்பு கொண்டு இன்று சொற்பொழிவாற்ற வர இருந்த சிறப்பு விருந்தினர் வரவில்லை, அந்த இடத்துக்கு நீங்கள் வருவீர்களா என்று கேட்டார். உடனடியாக என்ன தலைப்பு என்பதையும் சொல்லுங்கோ என்று கேட்டார். நான் யோசித்தேன். என்னுடைய மனதில் 2 தலைப்புகள் வந்தன. என்ன அதிர்ஷ்டமோ தெரியாது, அந்த 2 தலைப்புகளில் ஒன்றை நான் அவருக்கு கொடுத்தேன். அதற்கான காரணம், நாங்கள் மூத்தோர்கள் எங்களுடைய நிலைமையை நாங்கள் சிந்தித்து பார்ப்பதற்கு இது ஒரு இடமாக அமையும் என்று நான் நினைத்தேன். அந்த வகையிலே தமிழ் மரபில் எங்களுடைய முதுமை எவ்வாறு கூறப்பட்டது என்பதனை இன்று உங்களோடு, அதாவது என்னிலும் விட வயது முதிர்ந்தவர்கள் இருக்கின்றீர்கள், இளையவர்களும் இருக்கின்றீர்கள், நானும் ஒரு மூத்தவர். அந்த வகையிலே நாங்கள் எந்த வகையிலே இந்த முதுமை நோக்கப்பட்டது என்பதனை சில ஆதாரங்களுடன் விளக்கி அதை இன்றைய நிலவரை கொண்டு சென்று நாங்கள் எப்படி வாழலாம் என்பதையும் சிந்தித்து உங்கள் கருத்துகளையும் பெற்று இந்த சொற்பொழிவை நிறைவு செய்யலாம் என நினைக்கின்றேன். பொதுவாக இந்த தமிழ் மரபு என்றால் என்ன? இப்ப எங்களுடைய ஒவ்வொரு சமூகத்துக்கும் அந்தந்த சமூகத்துக்கு ஏற்ற பழக்க வழக்கங்கள், சடங்குகள், நடைமுறைகள் என்று சிலது இருக்கின்றது. அவற்றையெல்லாம் சேர்த்துத்தான் நாங்கள் ஒரு மரபு என்று சொல்லுகின்றோம். அப்ப இந்த தமிழருடைய மரபு எங்கே, இந்த மரபுகளை நாங்கள் எங்கே பெற்றுக்கொள்ளலாம்? பொதுவாக ஒவ்வொரு மொழிக்கும் இலக்கியங்கள் இருக்கின்றன. இலக்கியங்கள் மொழியின் சிறப்பை மாத்திரம் உணர்த்துவன அல்ல. அந்த இலக்கியங்கள் ஊடாக அந்த கால மக்களுடைய வாழ்க்கையையும் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அது குறிப்பாகவோ அல்லது வெளிப்படையாகவோ அந்த இலக்கியங்கள்ல இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையிலே எங்களுடைய தமிழ் மரபு என்று சொல்லுகின்ற பொழுது இப்பொழுது தெரிகின்றது 2000 ஆண்டு, 2500 ஆண்டு, 3000 ஆண்டு என்று கூட தற்பொழுதைய அகழ்வு ஆராய்ச்சியின்படி எமது பண்பாடு நீண்டு கொண்டு போகின்றது. ஆனால் எங்களுக்கு கிடைக்கின்ற நூல்களை வைத்துக் கொண்டு நாங்கள் அதிலே எவ்வாறு எமது பழக்க வழக்கங்களோ எமது நம்பிக்கைகளோ கூறப்பட்டன என்பதை அறிந்து கொள்ளலாம். அந்த வகையிலே எப்பொழுதும் நாங்கள் தொடங்குவது தொல்காப்பியம். தொல்காப்பியம் முதல் இலக்கண நூல். அங்கே முதுமை பற்றி ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா என்று நான் பார்த்த பொழுது தொல்காப்பியத்திலே அன்பினை முதலான இலக்கணங்களை கூறி வந்த தொல்காப்பியர் புறத்திணை இயல்லதான் முதுமையை பற்றி ஒரு சொல்லுகின்றார். அந்த முதுமை நிலையாமையோடு தொடர்புடையதாகத்தான் கூறப்படுகின்றது. அத்தோடு அந்த மெய்ப்பாடுகள், எங்களுக்கு கொஞ்சம் நகை, அழுக, சிரிப்பு என்றெல்லாம் இருக்கும். அப்படியான மெய்ப்பாடுகளில இந்த மூப்பு என்பது கொஞ்சம் இழிவு, அதாவது வருந்தத்தக்க ஒன்றாக கூறப்படுகின்றது. இந்த கருத்து தான் தொல்காப்பியத்தில் இந்த முதுமை என்ற சொல்லாட்சி வருகின்றது. அதே நேரத்தில் அது ஒரு இரங்கத்தக்கதாகவும், அதாவது முதுமை அடைந்தோர் தங்கட தன்மையை இளையோருக்கு கூறுவதென்ற முறையில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்கு கிடைக்கின்ற முதல் சங்க இலக்கியங்களான அகநானூறு, புறநானூறு, ஏனைய அகத்திணை நூல்கள், 10 பாட்டு நூல்களில் நாங்கள் இந்த முதுமை பற்றிய கருத்துக்களை கணக்கு காணலாம், ஆங்காங்கு காணலாம். அங்க இந்த முதியோர் வயது வந்தவர்களை சுட்டுவதற்கு பல பெயர்கள் காணப்படுகின்றது. முதியோர், மூத்தவர், மூத்தவன், அல்லது பெண்களுக்கு முது பெண்டிர், செம்முது பெண்டிர் என்று குறிப்பிடப்படுகின்றது.
அந்த இடத்துல நாங்கள் பார்க்க பொதுவாக நீங்க இலக்கியங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, திரைப்பட பாடல்கள்ல அறிந்திருப்பீங்கள், ஒரு குழந்தையை வர்ணிக்கிற போதோ அல்லது ஒரு இளம் ஆணை வர்ணிக்கின்ற பொழுதோ அல்லது ஒரு பெண்ணை வர்ணிக்கின்ற பொழுதோ அவர்களுடைய தோட்ட பொலிவை சொல்ற. ஒரு குழந்தை நடந்து வருதுன்னா சிறு சிறு நடந்து காலில் இருக்கின்ற சலங்கையாட வந்தது, பெண்ணரைக்க மானோ மயிலோ என்று பாடுவார்கள். அதுபோல இந்த முதியவரை சொல்லிக்கையும் அவர்களுடைய தோற்ற பொலிவத்தால் கூடுதலாக அந்த சங்க இலக்கிய பாடல்கள்ல முதல் கூறப்படுகின்றது. தோற்ற பொலிவில ஏற்படுகின்ற மாற்றங்கள். இப்ப நாங்க உதாரணமாக சொல்ல போனா அதுல பார்த்தா ஒரு மூப்பின்ற முதல் அடையாளம் உங்களுக்கு தெரியும், என்ன? நரை. அந்த நரைக்குத்தான் அங்க முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் இப்ப நாங்கள் இப்ப வயது போன இப்ப ஒரு 10 வருஷத்துக்கு முதல் நான் இந்த கண்ணோட்டத்தில அந்த சங்க இலக்கிய நூல்களையோ மற்ற நூல்களையோ பார்த்திருந்தா நான் எந்த ரசன வித்தியாசமா இருந்திருக்கு, சும்மா தட்டி கொண்டு போயிருப்பேன். ஆனால் இப்பொழுது நான் ஒரு மூத்தவளாக இருந்து இந்த மூத்தோரை பற்றி இந்த அறிஞர்கள் கூறிய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது அதை சுவைத்து படிக்கத்தக்கதாக இருக்கிறது. அது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்துக்கு நான் வந்துட்டேன். அப்ப அதனால தான் நான் யோசித்தேன், உங்களோட பேச சில நேரம் முதுமையை பற்றி பேசலாமா, எத்தனையோ வைத்தியர்கள் வந்தெல்லாம் ஆலோசனை சொல்லிக்கொண்டு போகின்றார்கள். அப்ப நாங்கள் இப்படி கருதப்பட்டது என்றதை பேசலாமா என்ற ஒரு கேள்வியும் என்ற மனதில் எழுந்தது. ஆனால் நாங்கள் எங்கு இதை கலந்துரையாடுவது எங்களுக்குள்ள தான். அப்ப அந்த தோற்ற பொலிவினுடைய மாற்றங்கள் தான் அங்க கூறப்படுகின்றது. ஒரு முதிய பெண்ணின் தலை நரைத்திருக்கு. அப்ப அவன் என்ன சொல்லுகின்றான், அதான் இப்ப காணல, அதை நான் பின்னுக்கு சொல்றேன். இப்ப அந்த நரதான் முதுமைக்கு அடையாளம் பண்ணி சொல்லலாம். மூத்தவருக்கு நரைக்காம இருக்கலாம். இப்ப 30 வயதுலயும் நரைக்கிறேன். அப்ப நாங்க சொல்லலாம் 30 வயதால பார்த்து மூத்தவர் அவை சொல்லுவீங்க, எங்களை பார்த்து என்ன இவையில் நரைக்காம இருக்குதோ உங்களுக்கு நரைக்குதோ. அப்ப அது உண்மை. ஆனால் இப்ப நாங்க தமிழ் மரபுல வந்ததுக்கு வருவோம். அப்ப அதுல அவர்கள் என்ன சொல்ற, நூல் விரித்தன்ன கருப்பினார், கருப்பண்டா மயம். அப்ப அந்த காலத்துல நான் யோசிச்சேன், நூலண்டைக்கு ஒரு வெள்ளை நூலைத்தான் பயன்படுத்தி இருக்க வேணும். இப்ப நாங்கள் ஒவ்வொரு கலர்ல எடுக்கலாமே, ஒவ்வொரு நிறத்துல. அங்க நூல் விரித்தன்ன கருப்பினால் என்று ஒரு உவமை வருகிறது. அடுத்தது இன்னொன்று சொல்லப்படுது, மீன் உன் கொக்கின் தூவி என்ன, மீனை பிடித்துங்கின்ற கொக்கின்ற அந்த சுரங்கு போல மென்மையான. அப்ப இப்படி பெண்களுக்கு தான் சொல்லி இருக்கிறாரோ என்ன, இல்ல ஆண்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அந்த ஆண்களுக்கு சொன்னதுல ஒரு நல்ல அழகு இருக்கு. அதுல சொல்ற, அதாவது கொஞ்சம் பல் சான்றீர். அப்ப அந்த சான்றவர் என்பது மூத்தவர் தான். பல் சான்றீரே பல் சான்றீரே கயல் முள் அன்ன நரை முது திரள் கவுள். இப்ப இதுல என்னன்னா, பெரியவர்களே உங்களோட கயல் மீன் என்ற முள்ளு போல, அது வெட்டி விட சின்ன சின்ன தள்ளி இருக்கும். அப்ப அது இப்படி முள்ளு போல தள்ளி கொண்டு இருக்கின்றது. அப்ப அது கயல் மீன் என்ற முள்ளு போல இருக்கின்றது. அடுத்த முதுமைக்கு அடையாளம் என்ன, தோல் சுருங்குறது. சரியா, நரைக்கு பிறகு தோல். அப்ப அவர் சொல்ற, அந்த அந்த முதியவரை பார்த்து இந்த புலவர் பாடுற, பல் சான்றீரே பல் சான்றீரே கய முள் அன்ன நரை முதிர்த்திற, முதுமையால சுருக்கம் விழுந்த கவுள் தோலை உடைய பெரியவர்களே. அது அடுத்த இது. அடுத்த பிறகு நாம் பார்த்து, இந்த முதியவர்கள் எங்கேயாவது இந்த தங்களோட வயது போன நிலைமையை எடுத்து கவலைப்பட்டிருக்கிறார்கள். 2 பாட்டை நாங்கள் புறநானூற்றுல பார்க்கத்தக்கதா இருந்தது. ஒன்று அது அந்த கால பண்பாட்டையும் காட்டுது. என்ன, ஒரு பெருஞ்சித்திரனார் என்ற ஒரு புலவர் குமணன் என்ற அரசனிட்ட போய் கேட்க போறார், என்னுடைய தாயையும் என்னுடைய மனைவியையும் வைத்து காப்பாற்றுவதற்கு எனக்கு பொருள் வேணும். அப்ப அவர் தன்னுடைய தாயின் நிலைமைய விவரிக்கிற போது என்ன இதை சொல்லுகிறார் என்றால், அந்த அவருடைய தோட்ட பொலிவ
வாழும் நாளோடு யாண்டு பல உண்மைகள். இது நாங்க இப்பயும் சொல்றோம் தான். நான் கனகாலம் வாழ்ந்துட்டேன், இன்னும் கனகாலம் எப்படி இருக்கிறதுன்னு புலம்புறது. இப்ப நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன். என்னுடைய பாட்டியோ அல்லது என்னுடைய அம்மா கூட 80 வயது வரை இருந்தவ கூட சொன்னா இது என்ன காலம் வருது இல்லை, இன்னும் கிடந்து இழுபடுகிறோம். இது இப்ப வந்தது இல்லை. இப்ப சில நேரம் நாங்க சொல்லாம இருக்கலாம், எங்களுக்கு அந்த நம்பிக்கை வர வரும். மறுபடியா நான் சொல்ல இல்லை, நாங்க சொல்லுவோம் என்று. ஆனா சொன்னதை கேட்டு இருக்கிறோம். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, வாழும் நாளோடு யாண்டு பல உண்மையில் தீர்தல் செல்லாது என் உயிரென பல புலர்ந்து. தன்னுடைய அம்மா சொல்றாவா, என் உயிர் போகாம இருக்கு. அடுத்த நிலைக்கு வர கோல் காலாக குறும்பல நடந்து, குறுகி நடந்து, அவருக்கு நடக்க இல்லாம போயிட்டு. அது அடுத்த முதுமைக்குரிய அடையாளம். அப்ப கோலை காலாக கொன்று மெதுவாக நடந்து நூல் விரித்தென்ன கதுப்பினாள், அதையும் சொல்றேன். நடந்து முன் கண் துயின்று, அடுத்தது கண் போயிட்டு. அப்ப நாங்க நிற வந்தது, திற வந்தது, அடுத்தது கால் நடக்க இல்லாம போச்சுது, கண் துயின்று முன்றில் போகா முதிர்வினர். அவருக்கு நடந்து புத்தத்துக்கு கூட போகியதான ஒரு நிலை. அவளை வைத்து பாதுகாப்பதற்கு நீ எனக்கு உதவி செய்வாய். அப்ப அந்த காலத்துல இப்ப நாங்க பின்னுக்கு வரலாம். இந்த கூட்டு குடும்ப முறை இருக்க பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளோட, தமிழ்நாட்டுல ஆண் பிள்ளைகளோட பெற்றோர்கள் இருக்கின்ற வழக்கம். அப்ப அவரை வைத்து பாதுகாப்பதற்கு சொல்கிறேன். இன்னொரு பாட்டு இருக்குது. அது ஒரு வயது முதிர்ந்தவரே தன்னுடைய இளமை கழிஞ்சு விட்டது என்று நினைக்கிறேன். நான் இப்படி எல்லாம் முந்தி செய்தனால் இப்ப நான் விழுத்தண்டு ஊன்றி தண்டை பிடித்து கொண்டு இருமல் வேற மெல்ல தொடர்ந்து கதைக்கிறார். இருமல் வேற மெதுவாக சொல்லு பெருமூதாளர். நான் பெருமூதாளராகிய நான். அப்ப இதை தவிர இந்த மூப்பு தோற்ற பொலிவையும் அவர்களுடைய இயலாத தன்மையையும் தவிர நட்டும்படி அவர்களுடைய பிணி, அவர்கள் பாதுகாக்கப்படவில்லை என்பது பற்றிய ஒரு செய்திகளும் சங்க தமிழ் இலக்கியத்தில் இல்லை. இதற்கு மேலாக என்ன நடக்கின்றது? ஆனால் மூத்தவர்கள் போற்றப்பட்டார்கள். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கரிகால் சோழன் என்ற ஒரு அரசன் சிறியவர், வயதுல சிறியவர். அப்ப அவர்கிட்ட நீதி கேட்டு போன இரு முதியவர்கள் அவரை பார்த்த உடனே இவர் சொல்லுவாரோ தெரியாது, இவர்கிட்ட இருந்து எனக்கு வேண்டிய நீதி கிடைக்குமோ தெரியாதுன்னு அவர் என்ன செய்தார்? தலையில நிற இதை போட்டு கொண்டு வந்து, இப்ப நாங்க வீட்டு வைக்கிற மாதிரி வச்சு கொண்டு வந்து நீதி சொன்னார். அது என்னத்தை காட்டுது? அந்த அதுல இருந்து முதியவர்கள் மதிக்கப்பட்டார்கள். இனி எங்களோட சங்க காலத்துல திருமண முறையில பார்த்தா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, அவர்கள் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டார்கள். மற்றது அந்த சங்க இலக்கியத்துல பொருணர் ஆற்றுப்படை, இந்த ஆற்றுப்படை நூல்கள்ல அதை என்னண்டா ஒருவரை வழிப்படுத்துறது. நீ போய் இவர்கிட்ட, இந்த அரசன்கிட்ட போனா உனக்கு பொருள் கிடைக்கும் என்று சொல்ற போது இன்ன வழிகளை கடந்து போகலாம் என்று சொல்லிக்க ஒரு இடத்துல சொல்லின. இந்த பரதவற்ற, அதாவது மீன் பிடிக்கின்ற நெய்தல் நில மக்களை கடந்து போற போது பெரும்பாலாட்டு படையில சொல்லப்படுகின்றது, அந்த புன்ன மரத்துக்கு கீழே முதியவர்கள், இளையவர்கள், சிறுவர்கள் எல்லாரும் வந்து கூடுவார்களாம். பிறகு எல்லாரும் ஒன்றா போய் குளத்துல இறங்கி மீன் பிடிப்பார்கள். அப்ப அந்த காலத்துல அந்த விவசாயத்தோட இந்த நிலமானிய சமூகத்தில அவர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள். இன்னொரு பாட்டுல இருக்கு, இந்த முதியவர்கள் எல்லாம் போய் சூதாட்டம், இந்த காய் எறிஞ்சு விளையாடின இடம் இப்ப அந்த போரால அழிந்த பிறகு அங்க போய் அந்த காட்டுக்கோழிகள் முட்டைகிற இடம் அந்த கிடங்கு இருக்கின்ற. அப்ப இது எல்லாம் எங்களுடைய சங்க, அதாவது இலக்கியம் என்பது காலத்தை, அந்த காலத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு கண்ணாடி என்று சொல்வார்கள். அப்ப சங்க இலக்கியத்துல இந்த வகையில முதியவர்கள் போற்றப்பட்டார்கள். அவர்களுடைய தோற்ற பொலிவுகளால் மாற்றம் எளியவர்கள் குழந்தைகள் போல சொல்லப்பட்டது. இதுக்கு அடுத்து நாங்கள் வர்ற காலம் அறநூற்காலம். அப்ப உங்களுக்கு தெரியும், அப்ப அந்த அறநூற்காலத்துல இது முற்றாக மாறுது. என்ன நீதிகளை போதிக்கிறது. அப்ப அந்த இடத்துல என்ன சொல்லுவார்கள்? நீங்கள் இளமையாக இருக்கின்ற பொழுதே
அறம் எல்லாம் செய்ய வேண்டும். அப்படி இளமையில அறத்தை செய்யாததை தான் முதுமையில போலூன்றி நடக்கத்தக்கவராக வருவார்கள். அப்படி அங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது இளமை நிலையாமை. அப்ப இளமை நிலையாமை என்றபடியா நீங்க பின்னுக்கு வேற காத்திருக்க வேண்டாம், நீங்க இப்பயே போங்க. அப்ப அந்த இடத்துல சொல்றேன். ஆனா நீங்க இந்த அறநூல்கள் வந்து 11 கணக்கு நூல்கள். திருக்குறளை பார்த்தா திருக்குறளில அவர் நிலையாமை என்ற ஒரு அதிகாரத்தை வச்சிருக்கின்றார். ஆனா இப்பவும் சொல்லுவார்கள், இந்த திருக்குறள் வந்து இந்த அறநூலாக கருதப்பட்டாலும் அது அறநூலில் இருந்து வேறுபட்டது. அவர் அந்த திருக்குறள்ல காமத்துப்பால் இருக்குது. அவர் அறத்துப்பால் பொருட்பால் பாடி இன்பத்துப்பாலும் பாடி இருக்கிறார். அறகடியார்தான் அது வாழ்வியலை கூறுகின்ற நூல், மக்களுடைய வாழ்க்கை. ஆனா அந்த இடத்துல அவர் கூறுகின்றார் ஒரு இது, அதை எல்லா பின்னுக்கும் சொல்லி இருக்கிறார்கள். நாளென ஒன்று போல் காட்டி உயிர் ஈறும் வாழது உணர்வாற்பெரு என்கிற இந்த நாங்கள் வளர்ந்து கொண்டு வர்ற இந்த காலம் என்னன்னா, இப்ப இன்றைக்கு நான் இருக்கிறேன். அப்ப நான் நினைக்கிறேன், இன்றைக்கு பொழுது எனக்கு சந்தோஷமா போச்சுது. நான் மூத்தோர் சங்கத்துக்கு போனேன், எல்லோரையும் கண்டேன். ஆனா அதுக்கு பின்னாலே என்ன, இந்த நாள் முடியக்கு எனக்கு ஒரு நாள் வயது கூடுது. மாதிரி என்ற பேருடைய அவரை பார்த்து கண்ணகி சொல்லுகின்றார், இவள் சிறந்தவள், செவ்வியல், முதியல். இந்த பண்புகள்கிட்ட இருக்கு. ஆயக்குலத்துல வந்தவள், சிறந்தவள், முதியவள் ஆனபடியால் இவள் கண்ணகியை பார்ப்பதற்கு, கண்ணகியை அடைக்கலமாக பெறுவதற்கு தகுதி உடையவள் என்று சொல்லி அவர் அந்த மாதவீட்ட கொடுத்து, நீ தாய் போல இவளை பாதுகாப்பார். அப்ப அங்க என்ன, அந்த முதியவர்கள் அதை செவ்வனே செய்யக்கூடியவர் என்பதை உணர்த்துகின்றது. அதே போல மணிமேகலை என்ற காப்பியத்துல வருகின்ற ஒரு பாத்திரம் அரவண அடிகள். அந்த அரவண அடிகள் தான் ஒரு முதியவர், சமண துறவி. அவரிடம் தான் இந்த மணிமேகலை போய் சமண அறங்களை எல்லாம் பெறுகின்றார். அப்ப அந்த காலத்திலேயும் எங்களுக்கு தெரியுது, முதியவர்கள் போற்றப்பட்டார்கள். முதுமை ஒரு தேவை நோக்கி, அதாவது நீங்கள் இளமையிலேயே அறத்தை செய்யுங்கள் என்ற தேவை நோக்கி முதுமை வர்ணிக்கப்பட்டது. அடுத்தது பக்தி காலம். இப்ப இங்க இருக்கிற உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் தேவாரங்கள் எல்லாம் படிக்கிற நீங்கள். அதுல வந்து இந்த தேவார காலத்துல என்ன நடக்கின்றது, அதுலதான் இவர் ஒன்று பாடினார். சம்பந்தர் அப்பர் 81 வயது வாழ்ந்தவர். பாலனாய் பிறந்தும் பாலனாய் கழிந்த நாளும் கோதைதம் பனி கோதைதம் மாதர்தம் மேலனாய் கழிந்த நாளும் பிறகு முதுகு எய்தி நெலிமையோடு முதுகு எய்தி கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இன்றி கழிந்தனர். சரி, அப்ப அங்க வந்து என்ன, நாங்கள் கடவுளிடத்துல பேரும்ப நிலைக்கு போக வேண்டும். அப்ப அதனால எங்களுக்கு வருத்தம் பெற முதல் நாங்கள் சென்றிட வேண்டும். அப்ப அந்த இடத்துல இந்த முதுமை வர முதல் நாங்கள் இறைவனடியை அடைய வேண்டும், அங்கே அறம் செய்ய வேண்டும் என்பதற்காக சங்க இலக்கிய சங்கமரிய கால இலக்கியங்கள்ல சொன்னார்கள். இங்க பக்தி இலக்கியத்துல இறைவன் அடியை அடைவதற்கு நாங்கள் முதுமை வந்து நம்மை வருத்த முன்னம் நாங்கள் செய்ய வேண்டும். அது ஒரு நீங்கள் எங்களுடைய தேவார திருவாசகங்கள்ல பல இடங்கள்ல அறிந்திருக்கீங்கள். தனித்தொரு தந்தூன்றி மெய்களரா முன்னம் இறைவா உன்னை நான் வணங்க வேண்டும் என்றும், கனைகொள் இருமல் சூழ நோய் கம்பதாளி குன்மமும் இவை இனிய பலவும் மூப்பினோடு எழுதி வந்து அடுத்து வந்து இந்த மூப்பு வந்தா அடுத்து வருவது பிடி. அதாலதான் நாங்க என்ன சொல்லுவீங்க, நர திர மூப்பு பிணி சாக்காடு என்ற சொல்லு வந்தது. இப்ப இதுல நாங்க பயப்படுத்துறதுக்காக இல்லை, நாங்கள் இவற்றை விளங்கி கொண்டால் நாங்கள் இந்த முதுமையை நன்றாக வாழலாம். அதுதான் எங்களுக்கு இப்ப திருவை. அப்ப அந்த இடத்துல இந்த தேவாரங்கள்ல எப்படி சொல்லுவார்கள், இப்படி எல்லாம் வயது வந்து எங்களை வருத்த முன்னர் கடவுளே முன்னாடி சேர வேண்டும். அப்ப இந்த வைணவ இது சைவ நாயன்மார்கள் சொல்லி இருக்கிறார்கள். வைணவ ஆழ்வார்களுடைய பாடல்கள் உங்களுக்கு தெரியும், 4000 திவ்ய பிரபந்தமாக இருக்கிறது. அதுல திருமங்கை ஆழ்வார் என்றவர் ஒரு பெரிய திருமொழி என்ற பாடலை பாடியிருக்கிறார்.
அதுல அதை அந்த வைணவர்களுக்குரிய ஒரு சிலர் இப்ப நாங்க காசிக்கு போகணும்ன்ற போல அதை பத்ரிநாத்துக்கு போக வேணும். ஆனா அதுக்கு போவது மிகவும் கஷ்டமான காரியம். அப்ப அவர் என்ன சொல்லுகிறார், அந்த பாடல் முழுக்க அந்த 10 முழுக்க நான் எனக்கு வயது வர முதல் நான் போக வேணும். அப்ப அதை ஒரு இடத்துல வடிவ சொல்றேன். இப்ப நான் நாங்க பார்த்து ரசித்தேன். நீங்கள் முதுகு பற்றி கைத்தளத்தான். அப்ப நான் இப்படி இதுக்கு முதல் நான் போக வேணும். எந்த கையினால முதுக பிடிச்சு சரியா முன்னொரு கோல் ஊன்றி பிறகு போல ஒரு பொல்ல கையில பிடிச்சு விதிர் விதிர்த்து நடுநடுங்கி கண் சுழன்று கண் தெரியாமல் மேல் கிளை கொண்டு இருமி. எங்களுக்கு இருமல் வந்துட்டு வயது போயிட்டு பெரிய சத்தத்துல வேற மேற்கிளை கொண்டு இருமி இதுவன் அப்பா மூத்தவார். அப்ப இளையவர்கள் பார்க்கவே என்ன சொல்லி, என்னப்பா இவர் இவ்வளவு செடியில இப்படி மூப்படைந்துட்டார் என்று சொல்ல முதல் நாங்கள் போய் பத்ரிநாத்தை கும்பிடுவோம். அப்ப நாங்க கேட்கலாம், இது அந்த காலத்துல இருந்தது. அப்ப எந்த ஒரு காலத்திலே நான் மரபன் சொல்ல அந்த காலகட்டத்தில என்ன முக்கியத்துவம் பெற்றிருந்ததோ அதுதான் இலக்கியத்துல பிரதிபலிக்கும். இப்ப அந்த இந்த தேவார திருமுறைகள் எழுந்த காலத்துல பக்தி தான் முக்கியத்துவம் பெற்றிருந்தது. அப்ப அந்த அதுக்கு ஏற்ற வகையில இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாம் எங்களுக்கு வயது வரவங்கள நாங்கள் போய் இந்த இதை செய்ய வேண்டும். அப்ப அந்த முதுமை என்ற தன்மை இணைக்கப்பட்டது. இதற்கு அடுத்து நீங்க பார்த்தா பட்டினத்தை அருணகிரியாரன் வருது. இதுல எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியா, பட்டினத்தாரிய பாடிய உடற்கூறு வண்ணம் என்ற பாடலை படித்திருக்கிறீங்களோ? அந்த பாடல் எங்களுக்கு தெரியும். அது சில நேரத்துல கணேசன் ஐயா அவர் இந்த சடங்குகள் செய்கிறபடியா தெரியும். அந்த பாடல் இறந்த சமயத்துல பாடப்படுகின்றது. அது உண்மையாக அகோரமாகத்தான் மிகவும் விகாரமாக முதுமையை சித்தரிக்கின்றது. அதை நாங்கள் பார்த்து இப்ப நான் படிச்சிருக்க மாட்டேன். முந்தி பட்டினத்தார் பாடல்கள்ல ஒரு தத்துவ கருத்துன்றதோட விட்டுருப்பாங்க. இப்ப அதை படிக்க வாழ்க்கை இதுதான், அது எங்களுக்கு மாத்திரமல்ல எல்லோருக்கும் இதுதான் வாழ்க்கை. அந்த பாட்டை நான் இதுல உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். அது உடற்கூறு வண்ணம் என்றது அதுக்கு பெயர். நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஒரு மாதம் அதுல பிறப்பில இருந்து இறப்பு வர ஒருவர் அடைகின்ற இது சொல்லப்படுது. ஒரு மாதம் ஒருவனும் ஆகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்த பிள்ளை பிறந்து. அப்ப 2 பேருடைய இணைப்பினால பிள்ளை பிறந்து வளர்ந்து தெருவில் புழுதி அலைந்து ஆடி 5 வயது வந்துட்டு அந்த பிள்ளை. அது அந்த சின்ன பருவம். அதுக்கு பிறகு நான் சில பகுதிகளை தான் சொல்றேன். வளர்ப்பிறை என்று தளரும் விளம்ப வாழ் 16 பிராயமும் வந்தது. பிறகு எல்லாரும் வளர்ந்து வர 16 வயதும் வந்துட்டது. மதன சுரூப இவன் என பேசு போ மோக மங்கையர். அப்ப பெண்கள் என்ன செய்கிறார்கள், வடிவான ஆளா இருக்கிறார், மதன சுரூபன் மன்மதன் போல அழகா இருக்கிறார் என்று சொல்ல, இவரும் என்ன சொல்ற, மாமயில் போல் அந்த பெண்களையும் மயிலென மயங்கி அவர்களிடம் சென்று மனது பொறாமல் அவர்கள் பின் ஓடி தேடிய மாமுதல் சேர வழங்கி. அது இது சொல்ல என்னன்னா, அந்த காலத்துல இந்த கரத்தியர் ஒழுக்கம் இதுகள் எல்லாம் இருந்தது சமூகத்துல. அப்ப இந்த பொருள் எல்லாவற்றையும் வழங்கி வளமையும் மாறி இளமையும் மாறி, அவர்கிட்ட இருந்த செல்வமும் போயிட்டு இளமையும் போயிட்டு. அடுத்த நிலை என்ன, அது போன அடுத்தது முதுமையை சொல்ல வர்ற. வெண்பல் விழுந்து இரு கண்கள் இருண்டு வயிறு முதிர் ஏந்து நரகிரை வந்து வாத விரோத புரோதம் அடைந்து. அவருக்கு இந்த ஒவ்வொரு இதாக எல்லாம் போய் செங்கையில் ஒரு தடியும் ஏந்தியே வருவது போவது ஒரு முதுகூனும் மந்தி எனும்படி குந்தி நடக்கும். இதனால காண்றாங்க என்ன, எங்களுக்கு வயது போக நடக்கலாம், கொள்ள பிடிக்கும். பிறகு கொஞ்ச நாளால குடிஞ்சு நடப்போம். சோபை கொஞ்சம் தூரம் நடந்த பிறகு போயிருப்பான். குந்தி குந்தி மந்தி என குந்தி நடந்து பிறகு சொல்லுகிற துயில் வரும் நேரம் இருமல்
பொறாது வந்து தொண்டையும் நெஞ்சும் உழந்து வறண்டு கன நேரம் கதைக்க முடியாது துகிலும் இழந்து அழிந்து கலியுகத்திலே இவர் மரியாதை கண்டீர். அப்ப ஆட்கள் பழிக்க தொடங்கி வந்து கலகலவென்று மலசலம் வந்து கால்வழி நேர்வழி சார நடந்து இப்படியெல்லாம் வந்து இவ்வளவெல்லாம் ஒன்று அடியவனாகிய நான் அனுபவிக்க வேண்டுமா? ஆனபடியால் என்னை எடுத்துக்கொள் என்று இறைவனை வேண்டுகின்றார். அப்ப அந்த இந்த பாட்டுல கூட இந்த வயதை காட்டுற, ஆனா இங்க முதியவர்களுக்கு முதலிடம் கொடுக்கப்படுறதை இதுல காணலாம். அவர் இறந்த பிறகு அந்த கிரியைகள் அந்த சடங்கு எல்லாம் ஆரம்பிக்கிற போது வரிசை அறிந்து அந்த செய்ய வேண்டிய முறையெல்லாத்தையும் அறிந்து செய்வதற்கு ஒரு முதியவர் அவர் இருந்து ஒன்று சொல்லுவார், பந்தல போடுங்கோ அந்த செம்பு எடுங்கோ இது அந்த பாட்டுல சொல்லப்படும். அப்ப அங்கேயும் முதியவர்கள் போற்றப்படுகின்றார்கள் தேவை நோக்கி. இதே இத நீங்கள் அருணகிரிநாதருடைய திருப்புகழ்ல வருகின்ற ஒரு பாட்டிலையும் காணலாம். இதே தன்மை பிறந்து வளர்ந்து இறந்து சுடுகாட்டுக்கு போகும் வர உள்ள தன்மை சொல்லப்படுகின்றது. இது வாழ்கின்ற உண்மை நிலை, எங்கள் எல்லாருக்கும் நடக்கக்கூடிய நிலை. அப்ப இதுக்கு பிறகு அப்ப இதுவரை காலம் நாங்க பார்த்ததில்லை. இப்ப நான் சிலப்பதிகாரம் மணிமேகலையில சொன்னேன். அதே போல நீங்கள் பெரிய புராணத்துல கண்ணப்ப நாயனார் புராணத்தை பார்க்கலாம். அதுல கண்ணப்ப நாயனார் அந்த திண்ணறிட தகப்பன் அவர் வந்து வேட்டுவ தொழில இருந்தவர் தனக்கு முதுமை வந்துச்சு. ஆனபடியா இனி தன்னால வில் தொழில் ஒன்றும் செய்ய முடியாது, வேட்டையாட முடியாது என்று சொல்லி வயது வந்தோன்னு தன்னை பொறுப்பு மகனிட்ட கொடுக்க பார்க்கிறேன். அவரை கூப்பிட்டு நீ பழகி நீ வேட்டையாட தொழில போன்னு. அப்பொழுது என்ன நடக்கின்றது, அவருக்குரிய அந்த நாளை பார்க்கிறதுக்கு அழைக்கிறவர் கூட ஒரு முதிய தேவராய் அவதான் வந்து நாள் பார்த்து சொல்றான். தசரதன் ராமனுக்கு முடிசூட்ட போயிருக்க அவர்கிட்ட முனிவர்மார்களை கூப்பிட்டுத்தான் கேட்கிறாங்க. அப்ப ஒரு காலகட்டத்தில நாங்கள் சங்க காலத்திலேயோ சங்கமரிய காலத்திலேயோ அல்லது பல்லவர் காலத்திலேயோ பின்னுக்கோ இந்த முதுமை என்பது உடம்போட தொடர்புடையதாக அதில் ஏற்படுற மாற்றங்களாக விளக்கப்பட்டதே தவிர முதியவர்கள் மதிக்கப்பட்டார்கள். ஒரு இடத்திலையும் முதியவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அறன் சொன்ன நூல்கள் எல்லாம் வறுமை ஒழிக்க வேண்டும், தர்மத்தை செய்யுங்கோ, சோறு குடும்பம் எல்லாம் சொன்னது எல்லாரும் நீங்க முதியவரை துன்பப்படுத்தக்கூடாது பாடை. அது என்னத்தை காட்டுது, எங்கட மரபில முதியவர்கள் மதிக்கப்பட்டார்கள் என்று. அப்ப இந்த நிலை பிறகு நாங்க வந்துட்டோமே, நான் 17-18 வந்துட்டோம். பாரதிக்கு வரைக்க பாரதி வந்து மறுமலர்ச்சி கவிஞன் என்றெல்லாம் சொல்லப்படுற சுவை புதிது பொருள் புதிது சோதி மிக்க நவகவிதை என்றதோட வந்தவர். அவர் என்ன சொல்ற, இந்த நில்லா உலகம் நிலையாமை ஒன்றையுமே பாட இல்லை, எல்லாருக்கும் வாழ்வில நம்பிக்கை வேணும், உலகம் இன்பக்கு என்று சொன்னவர் பார்க்கிறார். என்ன கேட்கிறார், நான் நரை வந்து கிளப்பருவம் எய்தி கூட்டுவருக்கு இரையாகி மாய்வேன் என்று நினைத்தாயோ ஒன்று சக்தியிடம் கேட்கிறவர் விநாயகர்கிட்ட கேட்கிற, எனக்கு பணமும் செல்வமும் 100 வயதும் தான், நான் வயதிலேயே போயிட்டேன். அப்ப அவருக்கு வாழ வேணும் என்றது. அப்ப அந்த இடத்துல ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டி சொல்ற, சென்றதினி மீளாது மூடவே, நீங்க பலவில்லாவற்றையும் நினைக்க வேண்டாம், இன்று பிறந்தோம் என்ற எண்ணமதை திண்ணமாக கொண்டு ஒவ்வொரு நாளும் நாங்க இன்றைக்கு தான் பிறந்த நாங்க என்ன புது வாழ்வு. அதைத்தான் திருமூல சொல்லுவார், காலை எழுவதும் மாலை நித்தலும் நித்தலும் மாலை படுவதும் வாழ்நாள் சாதல் காணும், அது ஒரு நாள் போறது போல. அப்ப நாங்கள் இன்று பிறந்தோம் என்ற எண்ணமதை திண்ணமாக கொண்டு தின்று விளையாடி இன்புற்று வாழ்வி நீங்க சந்தோஷமா வாழ்வோம். இது இப்படி பாரதியிட போகும். பாரதிதாசன் நான் இது முன்பும் சொல்லியிருக்கிறேன், எனக்கு விருப்பமான ஒரு பகுதி. பாரதிதாசன் வந்து பாரதியிட வழியில வந்தவர். அவருடைய குடும்ப விளக்கு என்ற நூல் நீங்கள் படித்திருப்பீர்களோ தெரியாது. அது 5 பகுதிகளாக இருக்கிறது. அதுல ஒரு குடும்பத்தில இருந்து பிள்ளைகளை வளர்த்து எல்லாம் வந்து அந்த தம்பதிகள், அதாவது அவருடைய பேர் வந்து அந்த காப்பியத்துல பேர் மணவழகர் தங்கம்.
அவர்களுடைய 5வது பகுதி முதியோர் காதல் என்று பாரதிதாசன் சொல்லுகின்றார். அந்த முதியோர் காதலில அந்த மணவாளரை பற்றி சொல்ற மணவாளருக்கு முன்போல் வன்மையோ தோளில் இல்லை. இப்பதான் முதிர்ந்துட்ட, எல்லாம் செய்து கடமையோட எல்லாம் முடிஞ்சு முதிர்ந்துட்ட. துணை விழி ஒளியும் குன்ற கண்ணாடி துணையை வேண்டும். இப்ப வந்து வேணுண்டா 19ஆம் நூற்றாண்டு எங்களுக்கு எங்கட உடல் உறுப்புகளை நிவர்த்தி செய்வதற்குரிய ஒரு கருங்கள் வருது. அப்ப அதுக்கு அந்த பாரதிதாசன் பாடலுக்கு கண்ணாடி வந்துடுது. அப்ப கண்ணாடி துணை வேண்டும். பனை உடல் சரு, பனை போல இருந்தது அந்த இதப்பார் உவமைகளை. பனை உடல் சருகு, வாயில் பல்லில்லை, மயில் வெண்பட்டு, உணவெல்லாம் பாலின் கஞ்சி. இதெல்லாம் சாப்பிடலாம், அது பல்லில்ல. அப்ப உலவுவது சிறிதே ஆகும், கொஞ்சம் தான் நடக்கலாம். இதுதான் அந்த முதியவற்ற நிலை. அவ என்ன மாதிரி அவவோ 1000 பிற மூதாட்டி கண்டவன். அந்த இடத்துல 2 பேரையும் அவருடைய மூத்த மகன் வீட்டுல வச்சு வளர்க்கிறோம் பார்க்கிறேன். அப்ப அதை சொல்றேன். இவர்கள் வந்து ஆடிய பம்பை சுத்தி சுத்தி எல்லா குடும்பத்தையும் நடத்தி இப்ப ஆடி போயிருக்கிற பம்பரங்கள் அம்மூத்தோரை என்ன யார் செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய 2 முதியோர் தம்மை தலைக்கடை அறை, அவை ஒரு அறையில சுமந்து பெருமை பெற்று அந்த 2 முதியவர்களையும் அந்த மூத்த மகன் வச்சு தங்களோட வீட்டுல தலைக்கடை அறையில வைத்தபடியால் அந்த அறைக்கு பெருமை. இந்த எப்படி மூத்தவர்களை வைத்தபடியால் அந்த அறைக்கு பெருமை. அது மாத்திரமல்ல, அப்ப அந்த இடத்துல அவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது. இப்ப அந்த அவர் சொல்லுகின்றார், மணவாளர் சொல்லுகின்றார் என்ன மாதிரி கேட்டா, அவளுட இத புறக்கட்டே அவளுட புட்கட்டே அவளுடைய உடல் சதுராடும் நடையினல் அல்ல. அவள் துள்ளி குதிச்சு நடக்கிறவள் இல்ல. இப்ப 1000 பிறரண்ட மூதாட்டி, தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல முகம், முகம் மதி இல்ல, வரல் நிலம், காஞ்ச ஒரு நிலம் போலதான் அவளுடைய முகம் இருக்குது. கண்கள் குழிகள் கண்கள். எது எனக்கு இன்பம், அவள் இருக்கின்றாள் என்பது ஒன்றேதான் எனக்கு இன்பம். வயது போனாலும் அவள் இருக்கின்றாள். அவ அதுக்கு மேலால சொல்றா, என்ன சொல்றா, கையும் ஓயும், பிள்ளைகளை தூக்கின கை ஒஞ்சு போச்சு, காது ஓயும், நான் தமிழ். ஆனால் மணவாளனை சுமக்கும் மனம் மட்டும் ஓயவில்லை. அப்ப அவர் தந்த மனதுல இருக்கிற இந்த மனம் ஓயவில்லை. அப்ப அவர்களுக்கு 105 வயது வந்துட்டுது. அப்போ ஒருவர் வந்து கேட்கின்றார் அவர்களை, நீங்கள் இப்படி இருப்பதற்கு என்ன காரணம்? சரி, எதங்களுக்கு சொல்ற, வாய் மூக்கு கண் காது மெய் வாடினாலும், அன்புலங்களும் போயிட்டு வாடினாலும், மனைவிக்கும் எந்தனுக்கும் மனமுண்டு கண்டிய, உங்களுக்கு மனம் இருக்கு. அந்த மனம் என்ன? வலிமையான மனம். அதால தூய்மையுறும் அவ்விரண்டு மனம் கொள்ளும் இன்பம். அந்த தூய்மையான அந்த மனத்தினால கிடைக்கின்ற இன்பம் துடுக்கிடைய இளையோரும் படைத்திருந்ததில்லை. அது இளையவருக்கு கூட கிடைக்காது. இங்க பாரதிதாசன் நாங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு எங்களோட உடம்பெல்லாம் கலந்தாலும் எங்களை கலர விடாமல் வைத்திருப்பதற்கு எங்களுக்கு மன வலிமை தேவை என்பதை இங்க சொல்லுகிறேன். இப்படியெல்லாம் வந்து நாங்கள் இப்ப வந்துட்டோம். பாரதிதாசன் வந்து 1964 இறந்தவர். நாங்கள் எங்களுடைய காலகட்டம் 1970களில் நாங்கள் வரைக்க நாங்கள் அதாவது ஒரு குடும்பத்தை நடத்துகின்ற பொழுது நாங்கள் இந்த புலப்பெயர்களுக்கு எல்லாம் முன்னால் யாழ்ப்பாணத்துல இருந்தனாங்க. அந்த யாழ்ப்பாணத்துல நாங்கள் இருந்த பொழுது எங்களுடைய சூழல் எங்களுக்கு தெரியும். இப்ப யாழ்ப்பாணத்துல எங்கள் தமிழர்களுடைய பழக்கம் என்ன, பெற்றோரை யாரு பார்ப்பது, பெண் பிள்ளைகளோட பெற்றோர்கள் இருப்பது. அப்ப அந்த இடத்துல காலப்போக்கில கணக்கெல்லாம் நடந்தது. என்ன, பெண் பிள்ளைகளை வச்சிருக்க சீதனம் கொடுக்கிற மரபு இருக்க என்ன செய்வார்கள், சில நேரத்துல எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைன்னு சொல்லி சீய உறுத்து வச்சு
கொடுக்கறது எனக்கு முந்திர வயதுள்ளவர்களுக்கு அது தெரியும். சீவியை உடுத்து வைக்க கொடுக்கிறது. அப்ப அது என்ன, அது ஒரு பாதுகாப்பு. என்றாலும் நாங்கள் அந்த காலகட்டத்துல, இலங்கையில இருந்த காலகட்டத்துல பெற்றோர்களை வைத்து பார்ப்பது, அவருக்கு முன்னுரிமை கொடுப்பது. ஒரு திருமணம் என்று சொன்னா சாப்பாட்டுக்கு வரைக்கும் யார், எங்களோட மூத்த மாமாவை கூப்பிட்டு செம்மன் தண்ணியையும் குடும்பம் என்று சொல்லிட்டு அவை கொடுக்குற மூத்தோருக்கு மரியாதை. அப்ப அந்த என்னண்டா அது வந்ததுன்னா, அந்த சுதந்திரத்துக்கு முந்தைய நிலவுடைமை விவசாய சமுதாயமா இருக்க, எல்லாரும் கூட்டு குடும்பமா இருக்க, முதியவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்கள் ஒரு இதோடதான் இருப்பார்கள், அந்தஸ்தோட நாங்க சொல்றத கேட்க வேண்டும். அதை நாங்க பார்த்திருக்கிறோம். இப்ப எங்கட பாட்டி காலத்திலே எல்லாம் அவ சொன்னதை நாங்கள் எதிர்த்து சொல்ல மாட்டோம், நாங்க கேட்போம். ஏனென்றால் கல்வி அறிவிலும் விட அந்த பட்டறிவு, அனுபவ அறிவு அவர்களுக்கு கூட, அந்த அனுபவம் போற்றப்பட்டது. அதனாலதான் சொல்லுவார்கள் எங்களுடைய பழமொழிகள், மூத்தோர் சொல் மந்திரம் என்ன. அப்ப அந்த நிலையில நாங்கள் இருக்கின்ற பொழுது மதிக்கப்பட்ட நிலையில பிறகு ஒரு பெரிய ஒரு மாற்றம், எப்பயும் மாற்றங்கள் வந்தால் அதை முதலிடம் ஏற்றுக்கொள்வது கஷ்டம். இப்ப நாங்கள் கொரோனா வந்துச்சு சரியா, வந்த போது நாங்க 2 வருஷம் அடைபட்டு இருந்தோம். அப்ப உடனே என்ன, அதே பிரதிபலிச்சு புது ஆத்தி சூடி கொரோனா பாட்டுகள் எல்லாம் தொடங்கிச்சு. அப்ப இந்த 70களுக்கு பிறகு கூடியளவு எழுந்த இலக்கியங்களை நீங்க பார்த்தாங்க, மரபண்ட தொடர்ச்சிக்கு வார பாரதிதாசனுக்கு பிறகு இங்க நிறைய நீங்க அந்த இலக்கியங்கள், கவிதைகள், சிறுகதைகள், புது கவிதைகள், நாவல்கள் எல்லாத்தையும் பார்த்தாலும் என்ன நடக்குது, முதியவர்கள் பரிதாபத்துக்குரியவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக, இரங்கத்தக்கவர்களாக சித்தரிக்கப்படுகின்ற ஒரு நிலை. இது ஏன் ஏற்பட்டது? அப்பதான் சொல்லுவார்கள் கூட்டு குடும்ப வாழ்க்கை சிதைந்தது. முந்தின காலத்துல பெண்கள் வீட்டுல இருந்தார்கள், பெண்கள் கல்விக்கு போக இல்லை. அப்ப அந்த பெண் கல்வியை கொண்டு வர்ற போதே எங்களுக்கு எதிர்ப்பு வந்தது. சொல்லுவேன், குண்டான் சட்டி படிச்ச பெண்களுக்கு கல்வி எதிர்க்கு. எங்கட பெரியவர்களே ராமநாதன் போன்றவையே குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு கல்வி இருந்தா போதும் பெண்களுக்கு. பாவலத்துறை பெண்களுக்கு எம்ஏ பட்டம், பிஏ எம்ஏ பட்டம் வேண்டாம். அது 19ஆம் 20ஆம் நூற்றாண்டு. அப்ப அப்படி ஒரு மாற்றம் இருக்கிற காலகட்டத்துல இப்ப இங்க இந்த முதியவர்களை புறக்கணிச்சு இந்த நாட்டு பிரச்சனையால 85-90ல புலம்பெயர்வுகள் ஏற்பட்டது. அதனால பிள்ளை சொல்லலாம், இளைய குடும்பத்தினர் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும், பொருளாதாரத்தை பலப்படுத்த வேண்டும், போட்டிகள் அவை பெருசா இருக்கின்ற நாங்கள் வேணும் என்ற பல பிரச்சனைகள். நீங்க நான் நிக்கிறேன், நான் இங்க வந்த புதுசுல 2000ஆம் ஆண்டு ஸ்டட்ஃபீல்ட் மூத்தோர் சங்கத்தில ஒரு பேராசிரியர் பூலோசிங்கம் அவர்கள் என்ன கேட்டதை 3 தலைமுறையை பற்றி பேச சொல்லி, 3 பெண் தலைமுறைகளை, அதாவது எங்களுடைய அம்மா, நாங்கள், எங்கட பிள்ளைகள். அப்ப பார்க்க அந்த 2000ஆம் ஆண்டுல வந்த கதைகளில் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கதைக்கிறது ஒன்றுமே இல்லை, ஒருத்தரையும் குறை சொல்ல இல்லை, இலக்கியத்துல வந்து மிகப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கலாம். இந்த மூத்தவர்களை பிள்ளைகளை பார்க்கறதுக்காக வெளியில கூப்பிட்டுட்டு பிறகு அவர்களுக்கு இந்த அரசாங்க சலுகைகள் கிடைக்கிற போது அவைக்கு வர்ற காசு இவ்வளவு கிடைக்கிறது என்றது என்ன எல்லாரும் படிச்சதே இல்லை. எங்களுடைய அம்மா அந்த இடத்துல இருந்தத அந்த காசு எடுத்து அவைய பொன்முட்டையிடும் பார்த்து நீங்க பார்த்துருக்கீங்களா, என்ன பொன்முட்டையிடும் பார்த்து அது அந்த திறதி பயிற்சிருக்கு அந்த காலகட்டத்தில். அதுக்கு பிறகு இந்த எல்லாரும் வெளியில வந்த பிறகு இந்த கூட்டு குடும்பம், பெண்கள் கல்வி கற்று வேலைக்கு போக அதுதானே வீட்டை இருந்து பார்த்தவ. அப்ப மரும மகள் பார்க்க ஏதாவது பிள்ளைகளை பார்க்கணும். அப்ப இருந்து அந்த முதியோர்கள் எல்லா குடும்பத்திலையும் இல்லை, ஆனா பரவலாக அது ஒரு பிரச்சனை அப்படி வந்தது. அப்ப அந்த இடத்துல இந்த முதியோர் இடம் இடம்பெற தொடங்கியது. இப்ப ஒரு இந்த முதியோர் இல்லத்தை கூட நாங்க முழுக்க பிள்ளைன்னு சொல்ல முடியாது, அதுங்கட மனநிலையை பொறுத்து நாங்க ஏற்க வேண்டாங்க. அப்ப அந்த இடத்துல கூட முதியோர் இல்ல ஒரு மிருக காட்சி சாலை, பால் குடித்த மனிதர்கள் வந்து போகும் இடம், தாயை விட்டுட்டு
பல குடிச்ச மிருகங்கள் வந்து பார்க்கிற இடம் அப்படியெல்லாம் கணக்க எழுதப்பட்டது. எத்தனையோ இது. ஆனா சில இடங்கள் நான் இதுல வரைக்க சொல்லலாம். அந்த கவிதைகள் வந்தது. ஆனா அதுல அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை அது கிண்ணுக்கு வந்தது. அந்த கவிதையை நான் நல்லா உண்மையான அந்த வாழ்க்கையில எங்களோட கோலம் மாறுனத அந்த இதுல சொல்லி இருக்கிறேன். முதுமை நிமிஷ கதையான் அரித்த ஏடு என்ன புத்தகம். அப்ப வள்ளுவர் சொன்ன ஒரு நாள் எங்களை வாழ்க்கையில அறுக்குது. இவர் என்ன சொல்ற, அது ஒவ்வொரு நிமிஷமும் அரிக்கு. அப்ப இந்த முதுமை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அரிக்கப்பட்ட ஒரு புத்தகம். சரியா? இறந்த காலத்தையே பாடும் கீழந்த இசைத்த நான் என்ன சொல்லுவோம், அப்படி செய்கிறான் அப்படி செய்கிறான் அதையே பாடிக்கொண்டிருக்க. அவர் ஒரு இந்த ரெக்கார்டை போட்டா அது நெடுகந்து திருப்பி போட என்ன நடக்குது, கீழ்கீழ் வந்தது. அப்ப அதுக்கு சேர்த்து ஞாபகங்களில் குப்பை கூட. எப்ப எங்களுக்கு கஷ்டம் வருதோ நாங்க என்ன சொல்லுவோம், நான் அப்ப அப்படி இருந்தேன், நான் இப்ப இப்படி வந்துட்டேன், நான் ரெண்டு கதை அதை கேட்கறதுக்கு ஒருத்தரும் இல்லை, அவருக்கு ஈடுபாடு இல்லை. ஏனென்றா நான் 40 இருந்த போது என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். இந்த அனுபவம் தானே இது. நான் முதலே சொல்லிட்டேன், கல்வி அறிவு விட அனுபவ அறிவாளர். நாங்க இப்ப இந்த 40 இருந்து இந்த 30 வருட காலத்துல நான் கட்டது கூட. இப்ப நான் வேலையாள வரைக்கும் அம்மா சொல்லுவா, ஐயோ எனக்கு அந்த கால் நோது, இது மருந்துதான் போடுறேன். இன்னைக்கு நான் கேட்டுட்டு அது மாதிரி போறேன். வெறுப்பது இல்லை, இவன் எழுத சொல்லிக் கொண்டு இருக்கிறான் ஒரு மனநிலை வர்ற. இப்ப என்ன சொல்ற, இறந்த காலத்தையே பாடும் கீழ விழுந்த இசைத்தட்டு ஞாபகங்களின் குப்பக்கூட. என்ன அந்த பழைய ஞாபகம் எல்லாம் நிறைந்து வியாதிகளின் மேய்ச்சல் நிலம். பிடி என்று சொன்ன எல்லாம் வந்து மோச்சுடும். என்ன மேய்ச்சல் என்ன அதை சீனா பழமொழி கொண்டு உண்டு. வியாதிகளின் துறைமுகம். துறைமுகத்தில் என்ன நடக்கும், ஒரு கப்பல் வரும், ஒரு கப்பல் போகும், ஒரு கப்பல் வரும் போகும். அதுபோல எங்களுக்கு மாறி எங்களுக்கு அனுபவம் எத்தனை வியாதிகளை நாங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். மற்றது காலத்தின் குறும்பால் கார்ட்டூன் ஆகிவிட்ட வர்ண ஓவியம். சரியா? கார்ட்டூன் மாதிரி இப்ப எங்களை முதியவர்கள் சிந்திக்க கீரைக்கு எல்லாம் இப்படி வளைஞ்சு போ. ஒரு நல்ல ஒரு இளம் பொன்னியின் செல்வன்ல வர்ற நல்லவராயன காட்டுறதுக்கும் ஒரு இளையவரை காட்டுறதுக்கும் வித்தியாசம். அப்ப நாங்க கார்ட்டூன் மாறிடுவோம். இது இன்னொன்று பாருங்க, வாழ்க்கை வாக்கியத்தின் உணர்ச்சிக்குறியாக இருந்த உடம்பு விளங்குதோ. வாழ்க்கை வாக்கியம் எங்கட வாழ்க்கை ஒரு வாக்கியம் மாதிரி இருக்கு. அதுல உணர்ச்சிக்குரிய ஆச்சரியக்குறி. அது என்ன நடக்க போகுது. இப்போ கல்யாணம் பேசுறோம்னா யார் மாப்பிள்ளை வர போகுது, பொம்பளை எப்படி அப்படி செய்வோம், எங்களோட வாழ்க்கை எப்படி அமையும் ஒரு ஆச்சரியக்குறி, சந்தோஷமா இருப்போம். அப்படி ஆச்சரியக்குறியாக இருந்த உடம்பு வளர்கிறது கேள்விக்குறி. சரியா? இப்படி கேள்விக்குறி. அது என்ன கேள்வி, அதுக்கு கருத்து இருக்கலாம். கேள்விக்குறி என்ன, இந்த வாழ்க்கை எப்படி போகுதோ உடம்பை மாத்திரம் அதுக்கு இன்னொரு உள்பொருளும் இருக்குது. உயிர்களில் நான் ஆயுதம் என காட்ட நடக்கும் பாதையெல்லாம் காலோடு கோச்சுவர். ஆயுத எழுத்து தமிழ்ல என்ன, உயிரெழுத்து மெய்யெழுத்து ஆயுதம். ஆயுதம் தனி எழுத்து. அப்ப உயிர்களில் நான் ஆயுதம். நான் ரொம்ப முதுமையில தனிச்சு போறேன். உயிர்களில் நான் ஆயுதம் என காட்ட. அப்ப அந்த என்னன்னு காட்டுது, நாங்க நடந்து போற பாதையெல்லாம் காலோடு கோல்ச்சுவல். 2 கால் கோல் முன்னுக்கு. அப்ப 3 புள்ளி. சரியா? அப்ப நாங்க ஆயுதம். அடுத்தது எங்களுக்கு இப்ப பார்க்கின்சன் நோயை பற்றி எல்லாம் கதைக்கிறேன். கை நடுங்கும், தலை நடுங்கும் சொல்ல மறுப்பது போல் தலையா மறுக்கிறது வேண்டாம். அது என்னத்துக்கு, வாழ்வையா மரணத்தை தெரியா, எனக்கு வாழ்ந்தது போதுமா என்று வேண்டாம் வாழ்வுக்கு தடையாற்றோமா, அல்லது மரணத்தையா மரணம் வேண்டாம் என்று சொல்லுவோமா. இப்படி அந்த ஒரு கவிதை. இதை விட இது வந்து இப்ப இதை நான் என்ன சொன்னான்னா நாங்க ரசிக்கலாம். இதை உண்மையா நான் ஒரு 40 வயதுல 45 வயதுல பார்த்திருந்தேன்னா இப்படி தட்டி போட்டுதான்
போவேன். இப்ப இன்றைக்கு நான் இந்த கவிதையை பார்க்க நான் வருத்தப்படலை. நான் சொன்னேன் இதுதான் வாழ்க்கை, இது அழகு. அப்ப இப்படி வந்தது. அப்ப இந்த நிலையில நாங்கள் எங்களை யோசிச்சு பார்க்க வேண்டும். இப்ப நாங்கள் இப்ப புலம்பெயர் எங்களோட ஈழத்து சமுதாயத்தில் இந்த புலம்பெயர்வாக எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். எங்களுக்கு தெரிந்தவர்களே பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டு. ஆனா அவர்கள் வெறுப்பால விட்டுட்டு போனார்கள்னு சொல்ல முடியாது. அவர் வீட்டுல தாயப்பனை விட்டுட்டு வீட்டுக்கு எல்லாம் சேஃப்டி இந்த கேமரா, நாங்கள் இப்ப வேற வீட்டுல கேமரா போட்டுற மாதிரி போட்டுட்டு அப்பா அம்மா எழுங்கிட்டினியோ பார்க்கலையோ என்று பார்க்கிற அந்த காலம் வந்துட்டு. அடுத்தது சமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை ஒழுங்குபடுத்தி செய்யணும். படுக்க வசதி தேவையா, படுத்து ஒழுங்கு இல்லாதவருக்கு ஹாஸ்பிட்டல் பெட் மாதிரி வெட்டி கொடுக்குறோம். ஆனா இந்த உதவியை எல்லாம் செய்தாலும் அந்த தனிமையை மாத்துறது கஷ்டம். இப்படியான பல சூழ்நிலைகள் அங்க இனி எங்கட வளர்ந்து வந்த நாடுகளோட மேல நாடுகளோட பார்க்க எங்கட இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில பொருளாதார வசதி மற்ற மருத்துவ வசதி எல்லாம் குறையும். அப்படியான ஒரு நிலையில மிகவும் அங்கேயே அந்த சாந்தி நிலையம் என்ற ஒரு முதியோரிடம் தொடங்கி அதுல பிறகு அந்த 95க்கு பிறகு 450க்கு மேற்பட்ட முதியவர்கள் போயிருந்து அதுல பல்கலைக்கழகத்திலே ஆய்வு செய்தவர் அந்த முதியவர்களுடைய துன்பங்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கார். கேட்டிருக்கேன். ஒரு 10 பிள்ளைய பெற்ற தாய் 10 பிள்ளைய பார்க்கலாம். ஆனா அந்த 10 பிள்ளையை ஒரு தாயை பார்க்கலாம். என்ன நான்களை நான் வச்சு பார்க்கறது, நீ கொண்டு போனாள் என்ன, அவன் நீ கொண்டு போனாள் என்ன, நீ கொண்டு அவையில அந்த இடம் பொறுத்த. அப்ப அது அப்படி சொல்றேன். பிள்ளை இல்லாத ஒரு பிள்ளை எடுத்து வச்சு சொத்தை கொடுத்தா அதுல சொத்தைக்காக பார்த்தீங்களோ தெரியாது. இப்ப நேற்று எங்களோட தொலைக்காட்சி நியூஸ்ல பார்த்தோம் 2 வயது போனத மருந்து கொடுத்து சேர்த்து ஒரு 62 வயது யாரோ கூட மருந்த கொடுத்துருக்கீங்க, எனக்கு தெரியாது. அப்ப அப்படி ஒரு நிலை. அப்ப இந்த இடத்துல நாங்கள் இப்ப இங்க இருக்கிறோம். இது பிரச்சனையா வந்த பொழுது 90களிலேயே 80கள் இந்த பிற்பகுதியில 90 பிற்பகுதியில இந்த ஐக்கிய நாடுகள் சபை நாங்கள் முதியோர் நலனில அக்கறை பார்த்தோம் என்று சொல்லி 1990ஆம் ஆண்டு இருந்து அக்டோபர் 1ஆம் தேதி முதியோர் தினமா கொண்டாடுகிறது. அது என்ன ஆகுது நோக்கு பெண்கள் தினத்தை கொண்டாடினோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் உரிமை கேட்டு 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 வெட்டி கொண்டு வரோம். வாக்குரிமையா அதான் கேட்கிறோம். அது போல அப்ப அந்த முதியோர் தினத்தின் அதுல ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தொழிற்பொருளை வச்சு சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல இப்பொழுது அவர்கள் செய்கிறார்கள் எங்களோட தனித்தியங்கக்கூடிய செயற்பாடு மிக்க முதியவர்களாக நாங்கள் வர வேண்டும். அப்ப அப்படியாக நடந்து கொண்டு வருகிற ஒரு காலகட்டத்துல நாங்கள் இங்க இருக்கின்ற பொழுது எங்களை யோசிப்பாங்க. நாங்கள் தனியாக இப்ப இங்க வேலை பார்த்து பிள்ளைகளுக்கு திருமணம் செய்தத வீட்டோட தனியா இருக்கலாம், பிள்ளைகளோட இருக்கலாம், அல்லது முதியோர் இல்லத்துல இருக்கலாம். எங்களுக்கு அரசாங்க உதவி கிடைக்கிறது. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்க இப்ப இருக்கிற எங்களுக்கு இப்ப நாங்கள் சொல்ல மாட்டோம் காலம்தான். நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நாங்கள் எப்படி இருக்க போறோம்? இப்ப எங்களுக்கு தெரியும் எங்களோட பிள்ளைகள் எங்களோட விருப்பமாக இருக்காங்க. ஆனா அவர்களுக்கு கொண்டு வாழ்க்கை இருக்கிறது. இப்ப நான் இதை சொல்ற போது எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. அதாவது நாங்கள் எங்களாலே செய்யத்தக்க உதவியை செய்யணும் என்று நான் ஒரு நாள் இந்த நோவஸ் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல எக்ஸ்ரே எடுப்பதற்கு போய் போட்டு நான் வெளியில இருக்கிறேன். அப்ப நான் இருக்கின்ற பொழுது எனக்கு பக்கத்துல ஒரு இந்த வயது உடல்நலம் உளநலம். அப்ப உடல்நலம் நாங்கள் உடற்பயிற்சி செய்யலாம். நோய்கள் இப்ப நாங்கள் சொன்ன இந்த முதுமை கோளாறு எல்லாத்துல இவங்களோட நரம்புல இப்ப நாங்கள் கண் தெரியலையா கண்ணாடி போடுவோம், காது கேட்க இல்லையா இயற்கை போடுவோம், நடக்க முடியலையா போக்கர் அல்லது வாக்கிங் ஸ்டிக்கை வாங்கி நடவுவோம். அடுத்தது கால் மூட்டு நோவுதா நீ ரீப்ளேஸ்மெண்ட் செய்யலாம். சரியா? இப்ப எங்களுக்கு இங்க வசதிகள் இருக்குது. அப்ப நாங்கள் அதால என்ன நடக்குது? நாங்கள் வாழ்கின்ற காலமும் கூடிக்கொண்டு போகுது.
வாழ்நாள் கூட முதியவர்களுடைய பிரச்சனைகளும் கூட நாங்கள் எங்களை என்னென்று பார்க்கிறோம். அப்ப நாங்க சில நேரம் இளமையா இருக்கிற காலத்துல குடும்ப பொறுப்பு வேலை பொறுப்போட சில விரும்பியவற்றை செய்யாமல் இருந்திருக்கலாம். அதை நாங்கள் இப்ப செய்யலாம். இப்ப இதை நான் சொல்ற போது எனது கணவர் இப்ப உபதேசம் செய்கிறார் இதெல்லாம் செய்யலாம். அது இப்பவே சொல்லி வச்சுட்டு அப்படி நாங்க செய்யலாம். எங்கட இப்ப இங்க எல்லாம் என்னுடைய பாடசாலை தோழி இருக்கிற பராசக்தி அவ கோயிலுக்கு பூக்கட்ட போறான். அவருக்கு தொண்டு சரியா. அப்படி நாங்கள் எங்களால ஏதுமானது எங்களால செய்யக்கூடியதை நாங்க செய்து கொண்டு இருக்க வேண்டும். இத வரைக்க நாங்க இப்ப சொல்லலாம் பார்க்கலாம். கண்ணதாசன் ஒரு பாடல் நீங்கள் கூடுதலாக இந்த திரைப்பட பாடல்களை பாடி அனுபவிக்கிறீர்கள். எனக்கு அளவு திரைப்பட பாடல்கள் கணக்க தெரியாது என்றாலும் வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவது இல்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரை அமைதி இருக்கும். அப்ப அதுக்கு அந்த பாரதிதாசன் தன்னுடைய அந்த குடும்ப விளக்கில் என்ன சொல்றாரு, எங்களுக்கு எல்லாம் போயிட்டு இருந்தாலும் எங்களுக்கு மனவரிமை இருக்கு. இங்க கண்ணதாசன் என்ன சொல்றாரு, எங்களுக்கு இதயம் எதையும் தாங்குகின்ற இதயம் வேணும். இத நாங்கள் சங்க பாட்டோடு ஒன்னோட பார்க்கலாம். என்ன யாரும் ஊரே யாவரும் கேள். அதுல என்ன சொல்ற, நீங்கள் துன்பம் வந்தாலும் வருத்தப்பட வேண்டாம், இன்பம் வந்தாலும் இல்லை. ஒரு ஆற்று நீர்ல போற ஓடி அந்த ஆற்றின் ஓட்டத்துல போற போத நீங்க போகும். இதே கருத்து தான் பாரதிதாசன் அதுல சொன்னார். அப்ப எங்கட மனமும் மனம் வலிமையாக இருந்து நாங்கள் திட்டமிட்டு உடல்நலத்தோடு ஒன்றும் செய்யலாம். அது நாங்க போதுதான் அந்த மன வலிமையும் உடல் வலிமையும் இருக்கும் வர நாங்கள் தனித்தியங்கி எங்களால செய்யக்கூடிய செயல்களை செய்து சின்னதோ பெரிதோ உதவியை செய்வோம். அதுதான் அந்த இன்னொரு பாட்டுல நான் முதல் குறிப்பிட்ட பல்சான்றீரே பல்சான்றீரே என்ற பாட்டுல அவர் சொல்ற பயனில் மூப்பு. அதுக்கு முந்தின போல போருக்கு எல்லாம் போய் ஒண்ணும் செய்யலாம். அப்ப அதுல என்ன, நீங்க நல்லது செய்யுங்க, நல்லது செய்யாவிட்டாலும் அல்லது செய்யாது. அப்ப நாங்க பிள்ளைகளுக்கு துன்பம் கொடுக்கப்படாது, வேறருக்கு துன்பம் கொடுக்கப்படாது. அலட்டி கொண்டு நாங்க இருக்காங்க. நாங்கள் இதுதான் மனித வாழ்க்கை. நாங்கள் இப்ப உலகத்தை எல்லாம் படிச்சுட்டோம். எங்களுக்கு படிச்சு வேலை பார்த்து இருந்த இந்த நூற்றாண்டுல இருக்கிற எங்களுக்கு கன விஷயம் தெரியும், எங்களோட மூதாதையரை விட. அப்ப நாங்கள் அதை அறிந்து எங்களையும் மாற்றி நடக்க வேண்டும். அப்ப எங்களோட சுற்றுச்சூழல் எங்களோட முதுமைக்கு எவ்வளவு உதவும் என்பதையும் சங்க காலத்திலேயே சொல்லியிருக்கேன். அதாவது பிசராந்தியர் என்ற ஒரு புலவர் கேட்கிற, நீங்கள் யாண்டு தளவாகுக நரையில ஆகுமதி யாங்களும். உங்களுக்கு கணக்க வயது வந்துட்டு நீங்களே நரை இல்லாம அப்ப டைப்பு செய்யற நரை இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்ப அவர் சொல்றார் என்னன்னா, மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். அதாவது எந்த மனைவி நல்லவன், அது போல என்னுடைய பிள்ளைகளும் நிரம்பிய அறிவு பெற்றவர். அப்ப பஞ்சாபி பிள்ளைகளால அவருக்கு கரைச்சல் இல்லை. மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர், யான் கண்டனையர் என் இளையர். எனக்கு கீழே இருக்கிறவர்களும் நான் விரும்பினவற்றை தான் செய்வேன். சரி, அப்ப அதனாலையும் பிரச்சனை இல்லை. வேந்தரும் அல்லவை செய்யா. இப்ப எங்களுடைய அரசனாலையும் எனக்கு கரைச்சல் இல்லை. இப்ப எங்களுடைய ஈழத்துல அரசியல் தலைவர்களால் ஏற்படுற போல கஷ்டம் அந்த பிசுராம்பியாருக்கு இல்லை. வேந்தரும் நல்லா காப்பாற்றார். அடுத்தது, இதற்கும் மேலாக ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை உள்ள சான்றோர் பலர் நான் வாழும் ஊரே. நன்றாக படித்து அமைதியான பல சான்றோர்களை கொண்டது ஊர். இப்ப நாங்கள்
முதியவராக இருந்தால் நாங்கள் போய் பிரசங்கம் கேட்கலாம், பேச்சுகளை கேட்கலாம், எங்களை கலந்து தெரிந்தவர்களோட உரையாடலாம். ஈழத்தில் இருக்கிற எங்களோட வயதான ஒத்தவர்கள் எங்களோட படித்தவர்களோட கதைக்கு அந்த தொடர்பு. அப்ப இது எங்களோட சூழலை நாங்கள் சந்தோஷமாக்கி கொண்டால் முதுமை ஒரு சுமையாக இருக்காது என்றதை இங்க அப்ப நீங்க பார்க்கலாம். பாரதிதாசனோ அல்லது சங்க புலவர்களோ வலியுறுத்தினது எங்கட உடல்நலத்தை நாங்க போனோம். அது எங்கட இப்ப எனக்கு தெரியும், எங்கட நண்பர் ஒருவருடைய மனைவி அவ ஒரு திடம் முடிவெடுத்தா நான் மருந்து எடுக்கிறேன். சரியோ, அவருக்கு இப்ப பல காலமாக அதால கரைச்சல் அவ வைத்தியசாலையில இருக்கிறான். சரி, அப்ப அது அவருக்கும் நல்லதல்ல, குடும்பத்துக்கு நல்லதல்ல. அப்ப நாங்கள் எங்களுடைய உடம்பில் ஏற்படுற மாற்றங்களை கவனிச்சு எங்களோட உடல்வாக பேணி எங்களோட மனநலத்தை பேணி எங்களால செய்யத்தக்கவற்றை செய்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் இன்று பிறந்தோம் என்ற எண்ணத்துடன் சந்தோஷமாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த இவ்வளவு நேரம் கேட்டதற்கு நான் சொன்னது உங்களுக்கு எங்கள் விட வயதானவர்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லலாம். மற்றும்படி நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி கலியரசி சின்னையார்களே. தலைப்பை சொல்லுங்கள் என்று எனக்கு உடனடியாக தலைப்பை சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது எனக்கு நினைவு வந்தது, பல ஆண்டுகளுக்கு முன்னர் நான் நிற்கிறேன், அவருடைய பெயரை நான் பிழையாக சொல்லக்கூடாது, ஜெயபதி அவர்கள் என்னிடம் கேட்டவர்கள் சித்தர் பாடல்களை தொடர்பாகவும் யோகசுவாமி தொடர்பாகவும் உங்களால் பேச முடியுமா? அப்பொழுது சில தடங்கள் காரணமாக நான் அதை செய்யவில்லை. அதற்கு பிறகு பஞ்சாட்சரங்கள் கேட்ட பொழுது நான் யோசித்தேன், அதையும் யோசித்தேன், சித்தர் பாடல்களை பற்றி பேசலாமோ என்ற ஒரு நினைவு போன கிழமை எனக்கு எழுந்தது. அந்த இடத்துல பிறகு யோசிச்சேன், இல்லை முதுமை பற்றி நாங்கள் கலந்து ஆலோசிக்கிறதுக்கு தகுந்த இடம் இதுதான், நான் போய் இன்னொரு சபையில இதை பேசலாது, அப்ப அதை செய்வோம் செய்வேன். அது எதிர்பாராத விதமாக இப்பொழுது டாக்டர் பாரதி அவர்கள் இந்த புத்தகத்தை பற்றிய சில கருத்துக்களை சொல்லுமாறு கேட்டிருந்தார்கள். இந்த சிவஞான சித்தர் தவத்திரு யோகசுவாமிகள் என்ற இந்த புத்தகத்தை, இந்த நூலை டாக்டர் பாரதி அவர்கள், அவர் ஒரு யோகசுவாமி பக்தர், அவருடைய இந்த நூல்ல பார்த்தா தெரியும் அவருடைய பாட்டு தந்தையார் சிறிய தந்தையார் அவருடைய அவர் எல்லோருமே அந்த இதை சேர்ந்தவர்கள். அவருடைய அடுத்த திருமணத்தால் வந்த உறவுகளுடைய குடும்பம் பற்றி கதைகள் அதில் இருக்கின்றன. இந்த இடத்திலே நானும் எனக்கும் யோகசுவாமியோடு ஒரு தொடர்பு உண்டு. நான் சிறிய பிள்ளையாக நான் நினைக்கின்றேன், எனக்கு 9-10 வயது இருக்கும். எனது தந்தையார் நூல் பாட புத்தகங்கள் எழுதுகின்றனர். ஸ்ரீலங்கா புத்தக சாலையிலே நான் போய் நின்ற பொழுது, நான் கதை புத்தகம் எடுப்பதற்காக போவது, அப்பொழுது அந்த மேனேஜருடைய மேசைக்கு முன்னால் இருந்து எனது தந்தையார் ஏதோ மேனேஜர் சொல்லுகின்றார், வேந்தனர் நீர் புதிய வீடு கட்டுகிறீர், அதற்கு ஒரு பேரிடும் புது அந்த அட்ரஸ் அந்த விலாசத்தை போடுங்கள். அப்ப எனது தந்தை ஏதோ எழுதுகின்றார். திடீரென்று பார்த்தா கலைச்சோலை என்று வையலா என்றொரு குரல். நான் திரும்பி பார்த்தா அதான் நான் முதலாக யோகசுவாமியை கண்டது. திரும்பி நின்றார். எனக்கு தெரியாது யோகசுவாமி என்றது எனக்கு தெரியாது. திரும்பி வர்ற வழியில நான் எனது தந்தையாரிடம் கேட்டேன் என்ன நடந்தது. அவர் சொன்னார், நான் கலையென்று போட்டுட்டேன். ஏன்னா அந்த இப்ப நான் அதை சொல்ல மறந்துட்டேன். அந்த முந்தி பேர்களை கேட்கையும் சில வீட்டுக்கு பிள்ளைகள பேரை வைக்கிறேன், பிள்ளைகளுக்கு பாட்டுன்ற பேரை வைக்கிறது எல்லாம் அந்த வழக்கம் இருந்தப்ப அவர் கலையண்டு போட்டுட்டு இது அகவண்டு வெப்பமா என்னென்று யோசிச்சு கொண்டு போட்டு செய்தவர். அதுல இருந்து எனது தந்தையார் யோகசுவாமியிடம் போய் வந்தவர். நான் எங்களை கூட்டிக் கொண்டு போவதில்லை. அப்ப அத்தகைய ஒரு அந்த சுவாமிகளுடைய இந்த நூலை டாக்டர் பாரதி அவர்கள் மிக அருமையாக எழுதி சான்றோர் விழா தினத்தன்று திரு திருமுருகன் அவர்களுடைய அறிமுகத்துடன் வெளிப்படுத்தினார். யோக சுவாமிகளுடைய அவருடைய வரலாற்றை, ஈழத்து சித்தர்களுடைய வரலாற்றை அதிகமானவர்கள் எழுதியிருக்கிறார்கள் தங்களுடைய அனுபவத்தை ஒட்டி. இந்த நூலிலே
வைத்திய கலாநிதி பாரதி அவர்கள் ஈழத்து சித்தர்கள் பற்றிய கடையில் சாமிகளில் இருந்து யோகசாமி வரை வந்து அவர்களை பற்றி சொல்லி யோக சுவாமிகள் எவ்வாறு அனுக்கிரகம் பெற்றார். செல்லப்பா சுவாமிகளுடைய சிஷ்யர் யாரடா நீ தீரடா பெற்று தேரடா உள்ளென்று சொல்லி, நீ யார் என்று கேட்டு நீ உன்னை தேர்ந்து கொள், அதுக்கு உள்ளப்பார் என்று சொல்லி அவரை ஆட்கொண்டவர். அவர் கொழும்புத்துறையிலே வசித்து சிவதொண்டன் நிலையத்திலே இருந்து சிவதொண்டன் பத்திரிகையை வெளியிட்டவர். அவருடைய வரலாறு, அவருடைய அன்பர்கள், அதாவது அவரை தொழுது அவருடைய அடியார்களாக இருந்தவர்கள் பெற்ற அனுபவங்கள், மேலை நாட்டு அவருடைய சிஷியர்களாக இருந்த ஹவாய் சாமியார், சாந்தன் சுவாமிகள் போன்றவர்களுடைய வரலாறு எல்லாவற்றையும் இங்கு எளிதாக டாக்டர் பாரதி அவர்கள் எழுதி வெளியிட்டுள்ளார்கள். எனவே இந்த நூலை நீங்கள் அனைவரும் படித்தால் எங்களுடைய ஈழத்து சித்தருடைய பரம்பரை அறிவதுடன் யோக சுவாமி அவர்களுடைய அற்புதத்தையும், அதாவது அவருடைய நற்சிந்தனைகள், அவருடைய அருள்மொழிகள் நூல்களாக வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதற்கு மேலாக இதிலே சில புதிய விடயங்கள், அதாவது இந்திய அறிஞர்கள் பலர் எவ்வாறு அவரிடம் அனுபவம் பெற்றார்கள் என்பதெல்லாம் கூறப்பட்டுள்ளது. இந்த நூலை டாக்டர் பாரதி அவர்கள் வெளியிட்ட பொழுது நான் அந்த சான்றோர் விழாவிலே இருந்தேன். அதிலே வந்த நிதியை அவர் ஆறு திருமுருகன் அவர்களுடைய சிவபூமி இல்லத்துக்கே அர்ப்பணிப்பாக செய்திருந்தார். சென்ற சனிக்கிழமை அன்று யோக சுவாமியுடைய குருபூசை நடந்த தினத்திலேயும் இந்த புத்தகத்தை அவர் அறிமுகப்படுத்தினார். இன்று இங்கு நான் வருகின்றேன் என்ற பொழுது கேட்டார். நானும் ஒரு யோக சுவாமியுடைய அடியவராக நான் என்னை நினைத்துக் கொள்பவள். அந்த வகையிலே இந்த புத்தகத்தை உங்களுக்கு சிறு விஷயத்தை இங்கே பாரதி அவர்களுடைய வேண்டுகோளின்படியும் திரு பஞ்சாட்சிரே அவர்களுடைய அனுமதியுடனும் இங்கு கூறுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்ததை நான் ஒரு நல்ல வரப்பிரசாதமாக கருதுகின்றேன். நான் எண்ணியது ஏதோ, அது இங்கு ஏதோ ஒரு வகையிலே சுவாமியை நினைவு கூற வைத்துவிட்டது. எனவே இந்த நூலை இன்றோ எனக்கு தெரியாது, டாக்டர் பாரதி அவர்கள் உங்கள் பார்வைக்கு வைப்பார். இதில் வருகின்ற பணமும் அவர் சமூக பணிகளுக்கு அனுப்புவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதனுடைய விலை $50 என்றும், நீங்கள் ஏதாவது அதுக்கு மேலாக கொடுப்பதானாலும் கொடுக்கலாம் என்றும் கூறும்படி அவர் கேட்டுக்கொண்டார். எனவே இந்த நூலை வாங்கி படிப்பதன் மூலம் ஒரு சமூக பணிக்கு உதவுவதுடன் பாரதியவர்களுடைய முயற்சி இந்த வயதிலும் அவர் இவ்வளவு செய்து சான்றோர் விழாவை நடத்தி காட்டினார். அந்த இடத்திலேயே தவத்திரு யோக சுவாமிகள் என்ற இந்த புத்தகத்தையும் வெளியிட்டு தான் முதுமையிலும் இளமையாக நம் மன நிறைவோடு நாங்கள் பேசிய பேச்சுக்கேற்ப செயற்படுபவர். எனவே அவருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவியை செய்யுமாறு கேட்டு நன்றி.